வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு புதிய அதிகாரங்கள் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. அதிமுகவின் அலுவலகத்திற்குள் செல்லலாம், நிதிநிலை அறிக்கையை தெரிந்து கொள்ளலாம். அதிமுகவின் வேட்பாளர்கள் சட்டமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தல், இடைத்தேர்தல் போன்றவற்றில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் முறையில் கலந்து கொள்ளலாம். அதில் ஏதேனும் இடர்பாடுகள் இருந்தால் அதை தெரிவித்து கொள்ளலாம். அதற்கான உரிமைகள் உள்ளது என்றும் இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள அறிவிக்கையின்படி OPS அவர்களது கையெழுத்து இல்லாமல் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க முடியாது. வேட்பாளரை எடப்பாடி தான் இறுதியாக தேர்வு செய்ய முடியும். ஆனால் இரட்டை இலை சின்னத்தை அந்த வேட்பாளருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை OPS அவர்கள் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அந்த வேட்பாளர் அதிமுகவை சார்ந்தவர், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர் என்ற தேர்வுக்கு அவர் பொறுப்பேற்பார். அதுவரைக்கும் இரட்டை இலை சின்னம் OPS அவர்கள் கையொப்பம் இடாத வரை அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகளை இல்லை என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது. இதனால் OPS அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அவரது ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரைக்கும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தனக்குத்தான் அதிமுக சொந்தம் என்று உறவு முறை தனது உறவினர்கள் மூலமாக புதிய கொள்கைகளை மாற்றி தனது கட்டுப்பாட்டில் வைத்த அதிமுகவை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதல்வர் MGR அவர்களது கொள்கைகளை மாற்றியமைத்தது சட்டவிரோதப்படி தவறு என்றும் 2.5 கோடி தொண்டர்களுக்கும் இது பேர் இழப்பாகவும் அவர்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் எடப்பாடி செய்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திடம் வியாழக்கிழமையன்று முறையிட்டுள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் OPS அவர்களது கோரிக்கையை ஏற்றுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் OPS அவர்கள் நிச்சயம் அதிமுகவில் முக்கிய பொறுப்பாளியாகத்தான் இருக்குள்ளார் என்றும், இரட்டை இலை சின்னத்தில் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் அதை பரிசீலனை செய்ய முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பொதுச் செயலாளர் வழக்கு நடைபெற்று கொண்டிருப்பதால் அதன் இறுதி தீர்ப்பும் வரும் வரை OPS அவர்கள்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதை இறுதியாக தேர்தல் ஆணையமே நீதிமன்றத்திற்கு கடிதம் மூலம் தெரிவித்துவிட்டது. இதனால் இனி எடப்பாடியால் என்ன ஒரு திட்டமும் செய்ய முடியாது என்ற தகவல் OPSின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்.